பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிவுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இடையே நிகழும் மங்களகரம்னா விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் ஆங்கிலத்திற்கு 28ஆம் தேதியும் 11/5/2025 வாக்கியப்படியும் 14/5/2025 திருக்கணிதப்படியும் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி நமக்கு வருகின்றது. மேச ராசி மேன்மைப்படுத்தும் ராசி. மேச ராசி எப்போதும் தனக்கென்று ஒரு இடத்தை வைத்துக் கொள்ளும் ராயிற்று தக்க வைத்துக் கொள்ளும் ராசி மேசராசி. இந்த மேசராசி எப்போதுமே ஆக்டிவிட்டிஸ் எந்த வித காரணம் கொண்டும் டீஆக்டிவிட்டி போகாது. மேசராசிக்கு குரு 4 இருக்காரு. குரு இப்போது மேசராசிக்கு ராசிநாதன் 2ல இருந்த குரு இப்ப 3 போயிருக்காரு. அப்ப 2ல இருக்கும்போது கண்டிப்பாக மேசராசிக்கு பல அபிரதமான நன்மைகளை செஞ்சிருப்பாரு. இப்ப 3க்கு போகும்போது கொஞ்சம் மத்தியம பலன். ஏன்னா 3 நாளை முயற்சி வெற்றிக்குரிய ஸ்தானமாக இருந்தாலும் முயற்சி செஞ்சா வெற்றியை கிடைக்கும், முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட ராசி தான் 3வது ராசி. குரு பெயர்கின்றார். அவருடைய வீடு உபய வீடு, அவருடைய இடம் மிக பயங்கரமான பகைக்கரமான புதன் வீடு. புதன் பகை வீடோ சம வீடோ நட்பு வீடோ அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. அந்த பாவகத்தன்மையை மாற்றாம கொடுக்கக்கூடியவர் குரு. அதனால குரு புனர்பூஷம், மிருகசீரிசம், புனர்பூஷம், திருவாதிரை போன்ற நட்சத்திரத்துல வரப்போறாரு. இந்த குரு கண்டிப்பாக மேசராசிக்கு இதுவரையும் செஞ்சதை விட கொஞ்சம் மத்தியம பலன் தான். ஏன் மத்திய பலனா, உங்களுக்கு ஏற்கனவே சனி பயிற்சியில மேசராசிக்கு விரைய சனி. உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க, சுப ஜாதகம் உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கங்க, ஜன ஜாதகத்தை எடுத்துக்கங்க. அப்படியே என்ன லக்கணம், லக்கணத்துல என்ன தசாபுத்தி, 3, 6, 8, 12 தசாபுத்தியா, 1, 5, 9 தசாபுத்தியா, 1, 4, 7, 10 தசாபுத்தியா, இதை பிரிச்சுக்கங்க. அப்ப 1, 5, 9 நன்மையை கொடுக்கும், 1, 4, 7, 10 மத்தியம நன்மையை கொடுக்கும், 3, 6, 8, 12 தீமையை கொடுக்கும். அந்த வகையிலே அடுத்து தசாபுத்தியை பார்த்துக்கோங்க, உங்க ஜன சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அடுத்து கம்பேரிட்டு உங்களுடைய கோச்சார பலன். இப்ப என்ன நடக்குது? இப்ப சனீஸ்வரன் 2025ல 11/5/2025 குரு வந்துட்டாரு மிதுனத்துக்கு. மேசத்துல சனி ஏற்கனவே விரைய சனியா இருக்காரு. முதல் வயசை பார்த்துக்கோங்க, முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா. அப்ப 2ல இருந்து 3வது வந்துட்டா அப்ப அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். அது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல 7ஆம் இடத்தை உங்களுக்கு 5ஆம் பார்வை, 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 11ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பாக்குறதுல ஒரு நல்ல பெனிஃபிட். என்னைக்குமே 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 11ஆம் இடத்தை உங்களுக்கு 9ஆம் பார்வை பாக்குறாரு, தக்க வைத்துக்கிறார். இதுல எதுவுமே உங்களுக்கு 6, 8, 12 இன்வால்மெண்ட் ஆகல. அதனால கண்டிப்பாக குருவினால உங்களுக்கு நன்மையை தவிர தீமை இல்லை. சனீஸ்வரர் அனுகிரகம் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர். முதல்ல ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஆனா அவர் இருக்கக்கூடிய இடம் மேசம். இப்ப வந்திருக்காரு. முதல் சுற்ற 2வது சுற்ற பார்த்துட்டு நீங்க அதை கவனமாக உங்களுடைய தசாபத்தியை கவனமா வைத்துக்கொண்டு உங்க தொழில், உங்களுக்கு ராசிக்கேத்த ரியல் எஸ்டேட், பொறியியல், டாக்டர், IPS, IFS, இராணுவம் இப்படிப்பட்ட தொழில எடுத்துக்கிட்டா மிக வெற்றியை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்தல்ல. மிக வெற்றியை கொடுக்கும், அதுல எந்த மாற்று கருத்தல்ல. முருகப்பெருமான் வழிபாடு, குன்றில் இருக்க இடமெல்லாம் குமரனுக்கு இடமெல்லாம் குலயுத்தோர் வழிபாடு பண்ணட்டுங்கிறது முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. அதே சமயத்துல திருச்செந்தூர், சென்னையில் வல்லக்கோட்டை, திருப்போரூர், சென்னை வாழ் மக்கள், எல்லா மாவட்டம், எல்லா இடங்கள், எல்லா மாநிலத்திலிருந்து சென்னையில நிறைய இருக்கிறோம். இந்த திருப்பூரும் வல்லக்கோட்டையும் மறக்காம போங்க. மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி படியை காட்டும், நல்ல தேடுதலையும் நல்ல உந்துதலையும் கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ளது மேசராசிக்காரங்களுக்கு. சுப விரயமா ஆக்கியிருக்காங்க. வீடு கட்டலன்னா வீட்டை கட்டுங்க. கொஞ்சம் நின்று போனதுக்கு அதெல்லாம் நீங்க ரிப்பீட் பண்ணிக்கலாம், டீஆக்டிவிட்டி பண்ணிக்கங்க. ஆக்டிவிட்டியை டீஆக்டிவிட்டி பண்ணி மறுபடியும் ரிவ்யூ பண்ணிட்டு வீட்டை கட்டிடுங்க. சுப விரயம் அடுத்து ஜென்மம். அதனால இப்ப விரைய சுப விரயம் ஆக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. இப்ப வீடு கட்டி அப்படி நின்று இருக்கு, அதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் அகலக்கல் வைக்காதீங்க. போக்குவரத்துல கவனமா இருங்க. கணவன் மனைவி உறவு கவனமா இருங்க. முருகப்பெருமான் வழிபாடு